2வது வந்து ஒரு லேடி. அவங்க வந்து புட்டபர்த்திலே இருக்கிறவங்க. அவங்களுக்கு வந்து பிரஸ்ட் கேன்சர்ன்னு சொல்லி டயக்னோஸ் பண்ணாங்க. ஒரு டயக்னோஸ் பண்ணிட்டு எங்கிட்ட வந்தது சுகர் கண்ட்ரோலுக்கு. சுகர் கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு காமிச்ச உடனே அங்க போய் அவங்களுக்கு பயம் வந்துட்டு சுகர் ஏறி போச்சு. ஸோ அவர் வந்து திருப்பி எங்க கிட்ட வந்துட்டு நான் உங்க ஹாஸ்பிட்டல் சர்ஜரி பண்ணட்டா ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் சர்ஜரி நடக்க போகுது. அங்க என்ன நடந்திருக்கு, புட்டபர்த்தியில அவங்களுடைய ரிலேஷன் ஒருத்தர் பையன் அங்க இருந்தான். அவங்க கிட்ட போயிட்டு விபூதி கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. நீ போயிட்டு அவங்க கிட்ட சொல்லு, டாக்டர் மோகனுடைய ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க, நான் வந்து கொடுத்தேன்னு சொல்லு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லு, கொஞ்சம் பயந்துட்டு இருக்காங்க, அதனால நீ ஓடி வந்துட்டு சொன்னோடனே அப்ப அவங்க சொன்னா சுவாமி பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு, அதனால ஒன்றும் இல்லை, ஆப்ரேஷன் வேணாம் போயிடுறேன்னு சொன்னாங்க. இல்லை அப்படியெல்லாம் இல்லை, சுவாமி வந்து ஆப்ரேஷன் சொல்லியிருக்காரு, அதனால ஓகேன்னு சொன்னாங்க. காலையில் அவங்க எழுந்திரிச்ச உடனே அவங்க படுத்த அந்த பெட் சுத்தி விபூதி, பிளஸிங் தானே கொடுத்துருக்காரு. சர்ஜரி காமிச்சோம். சர்ஜரி பண்ணோன்னா ஓகே இது கேன்சர் தான்லாம் சொல்லிட்டு சர்ஜன் வந்து டியூமர் வந்து ரிமூவ் பண்ணாரு. டியூமர் ரிமூவ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு இது மாதிரி ஃப்ரோசன் செக்ஷன் மாதிரி பண்ணுவோம். இப்போ ஒரு ஸ்னாப் இது மாதிரி எடுத்துட்டு பயோப்சி இதில் போட்டு சொல்லுவாங்க. அதில் பார்த்தா கேன்சர் இல்லை.